உங்கள் தேவாலய கதவுகளுக்குள் நுழையும் ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சியின் வளர்ச்சி நிலைகளில் குழந்தைகள் ஊழியம் ஒரு முக்கிய அங்கமாகும். குழந்தைகள் முதல் இளைஞர் ஊழியம் வரை உங்கள் சிறுவர் ஊழியத்தின் மூலம் கடவுளின் அன்பு, கிருபை மற்றும் மீட்பை உறுதியான வழிகளில் காட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ளது. சிறுவர் ஊழியத்தில் வெற்றியை அடைய சிறுவர் ஊழியருக்கு சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே. 1. குழந்தைகளைப் போலவே விளையாட்டுத்தனமாக இருங்கள். ஒவ்வொரு ஊழியரும் தலைவரும் அனைத்து குழந்தைகளையும் அவர்கள் இருக்கும் இடத்தில் சந்திப்பதும், நம்பிக்கையுடன் அவர்கள் கொண்டுவரும் அதே அளவு ஆற்றலுடன் சந்திப்பதும் முக்கியம். குழந்தைகள் சோர்வடைந்து போகலாம், ஆனால் அவர்களுடன் வேண்டுமென்றே விளையாடுவதற்கான உங்கள் முயற்சியை அவர்கள் அனுபவிக்கும் போது அந்த உருவான உறவிலிருந்து ஏற்படக்கூடிய தாக்கத்திற்கு வரம்பு இல்லை. உங்கள் 8 மணி நேர தூக்கத்தை முன்கூட்டியே பெற மறக்காதீர்கள். 2. தொடர்ந்து உறுதிப்படுத்தி ஊக்குவிக்கவும். நம்மிடம் உள்ள மிகவும் செல்வாக்கு மிக்க கருவிகளில் ஒன்று தொடர்பு. வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும், குறிப்பாக ஒரு இளம் குழந்தையில், உறுதிப்பாடு மற்றும் ஊக்கத்தின் சக்தியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இது நாம் பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நாம் காட்டத் தேர்ந்தெடுக்கும் தொனி மற்றும் சத்தத்திலும் உள்ளது. இந்த சிறிய ஞாயிற்றுக்கிழமை காலை தொடர்புகள் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை அல்லது குறைந்தபட்சம் மீதமுள்ள நாளை வடிவமைக்கும். ஊழியத்திற்கான உங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோரும் அதே அங்கீகாரத்திற்கு தகுதியானவர்கள். 3. சிறுவர் ஊழியம் என்பது வெறும் பள்ளி நாள் மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை அன்றைய தினம் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகள், பைபிள் பாடங்கள் மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பதை பார்ப்பது ஒருபோதும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சில குழந்தைகள் பள்ளியை விரும்பினாலும் வார இறுதியில் பள்ளியில் மற்றொரு நாளை அவர்கள் தேடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக, சிறுவர் ஊழியம் என்பது அதற்காகவே உருவாக்கப்பட்டது அல்ல. நிச்சயமாக தலைவர்கள் கற்பிக்கும் சூழலாகவும் குழந்தைகள் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ளும் சூழலாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கும் தேவாலயத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய வேண்டும் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்கள். 4. நிலையான தன்னார்வலர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் மிக முக்கியமானவர்கள். ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தன்னார்வத் தலைவர்களுக்கான தேவை உள்ளது. குழந்தைகளை பொறுத்தவரை இந்த தலைவர்கள் நிலைத்தன்மையைக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். உங்கள் தலைவர்கள் உண்மையாக சேவை செய்ய, தன்னலமின்றி கொடுக்க மற்றும் தைரியமாக கற்பிக்க ஊக்குவிக்கவும் தூண்டவும். சரியான உபகரணங்கள் மற்றும் ஊக்கத்துடன் ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் தலைமைத்துவத்தை உற்சாகப்படுத்தும் சக்தி உங்களிடம் உள்ளது. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, நிலையான தலைவர்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஊழியமும் பாதிக்கப்படும். 5. பெற்றோரை ஈடுபடுத்துங்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துவதில் பெற்றோர்கள் முதன்மையானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், குழந்தை தினமும் இயேசுவை பார்க்கிறதா? முதலில் பெற்றோரை பாருங்கள். குடும்பங்களுக்கு ஊழியம் செய்வது சிறுவர் ஊழியரின் வேலை மற்றும் பாக்கியம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆவிக்குரிய உரையாடல்களைத் தொடங்க உரையாடல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஈடுபடுங்கள். பெற்றோர்கள் குழந்தையை அவன் அல்லது அவள் செல்ல வேண்டிய வழியில் பயிற்றுவிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்தால் நற்செய்தியின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். 6. ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஜெபியுங்கள். இந்த செய்தியிலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு சிறுவர் ஊழியரும் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நம் இருதயங்களிலும் தேவன் நம்மிடம் ஒப்படைத்துள்ள ஊழியத்திலும் வளர நாம் ஆவலுடன் காத்திருக்க வேண்டும். உங்கள் சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமென்.